ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டெய்லரிங் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு ஹால்டர் நெக், அதாவது ஹை நெக் குர்த்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து நான் வந்து மெயின் ஹைலைட்டடாக நெக் லைன் மட்டும் சொல்கிறதுனால மற்ற அளவுகளை வந்து நான் மினிமைஸ் பண்ணிவிட்டு நெக் லென்த்தை மட்டும்தான், நெக் எப்படி நம்ம ஹால்டர் நெக் பண்ணுறது அதை மட்டும் தான் நான் வந்து மெயினாக சொல்லியிருக்கேன். ஆனாலும் அதுக்குரிய அளவு பாருங்கள், ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இது என்னுடைய அளவு, உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவு பேஸ் பண்ணி தான் நான் இந்த வந்து குர்த்தியை ஃபிட்டிங்காக தைச்சிருக்கேன் பாருங்கள். அதாவது ஃபுல் லென்த் வந்து இந்த குர்த்தியோடது 42 இன்ச்சஸ் இருக்குது. செஸ்ட் வந்து 32 இன்ச்சஸ், அதாவது ஒன் சைடு 19 இன்ச்சஸ் வந்திருக்கு. மறுபடியும் அதனுடைய அதாவது நான் இதை வந்து அம்ப்ரெல்லா டைப் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரைட் குர்த்தி பண்ணுறதா இருந்தால் இப்போ நான் ஷோ பண்ண அந்த அளவெல்லாம் எடுத்துக்கோங்க. இது லாங் ஸ்லீவாக இருக்குது, 18 இன்ச்சஸ் வந்திருக்கு. ஆர்ம் ஹோல் வந்துட்டு 9.5 இன்ச்சஸ் ஷோ ஆகுது. இப்போ நான் இந்த குர்த்தி பண்ணுறதுக்கு எனக்கு எந்தெந்த அளவு வேணும் அப்படிங்கிறத வந்து நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். 38 இன்ச்சஸ் ஃபுல் செஸ்ட் மார்பு சுற்ற அளவு. அது வந்து நான்காம் ஒரு பகுதி வந்து 9.5 இன்ச்சஸ் +2 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அவ்வளோதான். சிலர் வந்து 3 இன்ச்சஸ் கூட எடுத்துப்பாங்க. பட் எனக்கு 2 இன்ச்சஸ் போதும். அதாவது டோட்டலாக வந்து நான் மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் எக்ஸஸாக 3 இன்ச்சஸ் பண்ணி இந்த துணியை வந்து வெட்டியிருக்கேன். நான் 2 பகுதியாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ரண்ட் இப்போ ஆல்டர்னேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் போர்ஷனே தனியாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், பேக் போர்ஷனே தனியாக பண்ணணும். ஏன்னா ஆல்டர்னேட் ஸ்டைலே அது மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த கிளாத் எடுத்துட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த கிளாத்தில் வந்து ஃபுல் லென்த் 42 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு மேல் பகுதியில் 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்கேலால் கோட் போட்டு வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டேன். கழுத்து ஓப்பனிங் வந்து 2.25 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நெக் டீப் வந்து 5 இன்ச்சஸ். எனக்கு ரொம்பவுமே கீழே போயிடுச்சுன்னா நெக் வந்து அதிக அகலமாக வந்துடும். ஆரம் ஹோல் வந்து 6.5 இன்ச் எக்ஸஸாக வச்சிருக்கேன். அங்கே வந்து ஷோல்டர் ஸ்லோப் வரும் 0.5 இன்ச்சஸ். அதை வந்து இங்கே நம்ம வந்து எக்ஸஸாக 5 இன்ச்சஸ் 0.5 இன்ச் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து அது ஈவனாக வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா கைப்பகுதியில் ரொம்ப இறக்கமாக வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு 38, அதில் வந்து 4 ஒரு பகுதி 9.5 இன்ச்சஸ் +2 இன்ச்சஸ் எக்ஸஸாக நான் எடுத்திருக்கேன். வேணும்னா நீங்கள் 1 இன்ச்சஸ் எக்ஸஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிராட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ 0.5 இன்ச்சஸ் வெளிப்பகுதி மாதிரி ஆர்ம் ஹோல்ல மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஃபார்முலா. மறுபடியும் 5 இன்ச்சஸ் கீழே இறக்கி அது செஸ்ட் லைன் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்ட் வந்து 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். மறுபடியும் செஸ்ட் லைன்லேருந்து 9 இன்ச்சஸ் பண்ணி நம்ம அந்த சைடு ஓப்பனிங் வரும் இல்லைங்களா, அது 21 இன்ச்சஸ் என்னோட குர்த்தியில் அது கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். வேணும்னா குர்த்தியில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சைடு ஓப்பனிங் நீங்கள் ஸ்ட்ரைட் குர்த்தி பண்ணுறதா இருந்தால் இந்த அளவெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம ஷேப்புக்காக நான் இந்த அளவுகளை வந்து கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் எடுத்தோம்னா தான் நம்ம வந்து அம்ப்ரெல்லா ஷேப்பை கரெக்டாக கொண்டு போக முடியும். அதனால் வந்து நான் இதை வந்து அளவு எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இப்போ நான் பண்ண மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போது அந்த நெக் லைன் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்டர் நெக்கை வந்து 4 இன்ச்சஸ் மேல் பகுதி பார்த்த மாதிரி எடுத்தீங்களே, அங்கே 1.25 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் லைனில். அப்புறம் மேல் பகுதியில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த 1.25 வந்து சேர்த்து இப்படி ரவுண்டாக பானை, அதாவது ஸ்லைட்டாக அது ரொம்ப எக்ஸாக்ட் பானை ஷேப்னு சொல்ல வராது, ஒரு ஸ்லைட்டாக பானை ஷேப் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இது வந்து டைமண்ட் ஷேப் எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் மாற்றி உங்களுக்கு விருப்பப்பட்டு வச்சுக்கலாம். நான் வந்து லைட்டாக ஒரு பானை ஷேப்புக்கு தான் கொண்டு போயிருக்கேன். எக்ஸாக்டாக பானை ஷேப் கிடையாது, அது யூ ஷேப் கூட, ஸ்லைட் யூ ஷேப்னு சொல்லலாம். நம்மளுக்கு தேவையானது மேல் பகுதியில் அந்த கழுத்துக்கிட்ட வரக்கூடிய அந்த காலர் டைப் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இப்படி கூட இப்போ நான் வரைஞ்ச மாதிரி கூட நீங்கள் அந்த நெக் ஷேப்பை வந்து டைமண்ட் ஷேப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் அதை சிம்பிளாக வரைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மேல் நோக்கி 4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 1.25 மேலே 1 இன்ச் அதை வந்து ஷேப் பண்ணி இப்படி ரவுண்டாக அல்லது டைமண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டிங்கன்னா அதுதான் ஆல்டர் நெக்கு. ஒன்றுமே கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம எப்படியெல்லாம் நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கோமோ, அதாவது இங்கே இந்த ஆல்டர் நெக் வைக்கும்போது நெக் வந்து ப்ராடாக இருக்கும், எக்ஸஸாக எடுத்துருப்போம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட நீங்கள் 1/2 இன்ச்சு டவுன் பண்ணி நீட்டாக, அதாவது சைடில் எக்ஸஸாக வச்சு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோல் கிட்ட இறக்கமோ சுருக்கமோ வராமல் நீட்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கொஞ்சம் அளவுகளை பார்த்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த சென்டரை வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம சென்டர் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பீஸை வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை எடுத்துகிட்டு இப்போ பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக் போர்ஷன் கட் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கிற அந்த 4 இன்ச்சஸை மைனஸ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் பாருங்கள். இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பேக் போர்ஷனில் இருக்கிற 4 இன்ச்சஸை டவுன் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர் லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் பண்ண போகாதீங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு என்ன அந்த 4 இன்ச்சஸ் டவுன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் லைன் வரைக்கும். மறுபடியும் ஆர்ம் ஹோல் அப்புறமா அப்படியே டவுனில் வந்து நம்ம என்ன ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த அம்ப்ரெல்லா ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டவுன் வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறமா தான் நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு என்ன நம்ம ஸ்லோப் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்லோப்பை வந்து டவுன் பண்ணி அப்புறமா நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நெக் லைனை வந்து நெக் விடுத்தை வந்து மார்க் பண்ணிட்டேன் நான். அப்புறம் ஷோல்டர் ஸ்லோப்பில் இருந்து மறுபடியும் என்ன ஷேப்புக்கு கொண்டு போகணுன்னா அந்த ஷேப்பை வந்து க்ளீனாக பேக் போர்ஷனை வந்து நான் வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். நீட்டாக கரெக்டாக அளவு எடுத்து பண்ணிட்டோம்னா ஆல்டர் நெக் வந்து ஒரு விஷயமே கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது எனக்கு சைடில் வந்துடுது, இந்த மாதிரி சென்டரில் எக்ஸாக்டாக அந்த வந்து ஜாயிண்ட் வர மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எதுவுமே பிரச்சனையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து பிகினர்ஸாக இருந்தால் கூட இந்த ஆல்டர் நெக்கை வந்து அசால்ட்டாக தைச்சி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை பாருங்கள். இப்போ வந்து 2 போர்ஷனும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பியூர் காட்டன் கிளாத் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கிலோ கணக்கில் தான் விற்கிறாங்க. வந்து 1/2 கிலோன்னு எடுத்தேன். ரெண்டு பீசஸ் கிடச்சது எனக்கு 2 மீட்டரில் வாங்கி 350 ருபீஸ். அதில் தான் ஒன்றை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம்னு எடுத்தேன். இப்போ நம்ம பண்ண அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை எடுத்துகிட்டு ஒரு கேன்வாஸ் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அது வந்து விடுத்து வந்துட்டு 6.5 இன்ச்சஸ், லென்த் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுட்டு நம்ம என்ன நெக் போர்ஷனில் ட்ரா பண்ணியிருந்தோமோ அதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணால் அது லைட்டாக அச்சு விழுகும். மறுபடியும் நம்ம வந்து மார்க்கரில் இன்னொரு டைம் அதை மார்க் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள். இப்போ நான் பண்ண மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம பார்த்த மாதிரி இப்போ நம்ம எப்படி துணி வச்சு
மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் கேன்வாஸ் பீஸும் வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச் விடுத்து இருக்கிற மாதிரி கேன்வாஸ் பீஸ் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளீனாக கிடச்சிது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த கேன்வாஸ் பீஸ் எக்ஸாக்டாக அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி உட்காந்துருக்கு பாருங்கள். இப்படி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நெக்லைன் நீட்டாக வரும். மறுபடியும் லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வச்சு மறுபடியும் கேன்வாஸ் பீஸை வச்சுக்கோங்க. கேன்வாஸ் பீஸ் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பீஸை வச்சு அதை வந்து நீட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த கேன்வாஸ் பீஸ் வந்து அந்த லைனிங் பீஸில் நல்லா அட்டாச் ஆகிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஐரன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து எடுத்துகிட்டு அதில் சென்டர் நாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன அந்த கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த லைனிங் கிளாத் எடுத்து சென்டர் அதையுமே கூட சென்டர் எக்ஸாக்டாக சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிற துணியை இப்படி வெட்டி விட்டுட்டு தையலுக்கு தேவையான அளவுக்கு துணி வெட்டி விட்டுட்டு சைடில் நாச் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தையல் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கார்னரில் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நம்ம கேன்வாஸ் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறோம்னா இதை தான் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கேயுமே வந்து ஹை நெக் ப்ளவுஸ்க்கு கூட இதே தான் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து தைச்சிட்டோம். இப்போது அந்த தைச்ச அந்த இதை வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ பிகினர்ஸாக இருந்தால் கூட இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஒன்றுமே கிடையாது. ஹை நெக்கெல்லாம் வந்து பயப்பட தேவையே இல்லை. சிலர் வந்து சென்டர் போர்ஷன் எங்களுக்கு எக்ஸாக்டாக வரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி தான் அந்த சென்டர் ஃபஸ்ட்டு அவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டே இருக்கேன். சென்டர் வந்து நீங்கள் தைச்சிருங்க. சென்டர் வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் என்ன நீங்கள் கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கீங்களோ அந்த ஃபேப்ரிக் வச்சு சென்டர் ஃபஸ்ட்டு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி 2 பக்கமுமே இப்படி தைச்சிட்டிங்கன்னா சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக சென்டருக்கே வந்து உட்காரும், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்டிச்சிங் லைனை மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் வந்து போட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்டிச்சிங் மார்ஜினும் கிடச்சிரும். நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் துணியும் கட் பண்ணி அது அப்போ தான் நம்ம வந்து சென்டர் போர்ஷனை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு இப்படி க்ராஸாக நாச் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக திரும்பவும் ஸ்ட்ரைட்டாக நாச் சிசர் கட் கொடுக்க வேண்டாம். இப்படி வந்து க்ராஸாக கொடுங்க அல்லது ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம விரலால் கொஞ்சம் அந்த சைடில் நம்ம என்ன தைச்சிருப்போமோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீட்டாக இது பண்ணி விட்டோம்னா இப்படி ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக நம்மளுக்கு வந்து அந்த நெக்லைன் வந்து திரும்ப பாருங்கள் இப்படி திரும்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அந்த நெக்லைனில் எட்ஜஸில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஈஸியாக நீட்டாக அந்த தையல் க்ளீனாக வந்து உட்காரும். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்படி நெக்லைனில் வந்து எந்த பிசுறுமோ அல்லது எந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் போர்ஷனை வந்து நம்ம காலர் நெக்கில் வச்சுட்டோம். ஹால்டர் நெக்கில் வச்சு தைச்சிட்டா பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி தான் நெக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பேக் போர்ஷன் எடுத்துகிட்டு ஷோல்டர் லைன் பாருங்கள் அப்படியே ஸ்லோப்பாக இருக்குது. அப்படி தான் ஸ்லோப்பியாக வந்து நம்ம வெட்டணும். இப்போ வந்து ஷோல்டரை வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது பேக் போர்ஷனை வந்து அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிறோமா, அப்போது அங்கே வந்து அந்த ஜாயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா நெக்லைனில் அந்த கழுத்து பகுதியில் வந்து ஜாயிண்ட் அடிக்கும்போது ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அந்த லைனை வந்து ஒரு சின்ன சிசர் கட் கொடுத்து நம்ம வந்து ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக்கணும். அப்போ தான் வந்து பாருங்கள் அந்த போர்ஷன் நான் விரல் வச்சு காட்டின பார்த்தீங்களா அந்த போர்ஷன் இந்த சிசர் கட் கொடுத்து கொஞ்சமாக அது இலகுன மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக திரும்பும். இல்லைனா ஒரு மாதிரி முறுக்கிக்கிட்ட நிற்கும், நம்மளுக்கு வந்து திருப்ப முடியாது. ஸோ இப்போது இந்த எக்ஸஸாக துணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டர் போர்ஷனை வந்து பேக் சைடு பேக் நெக்கோட பேக் பார்ட் அட்டாச் பண்ணவே அந்த சென்டர் போர்ஷனை வந்து கரெக்டாக நாச் பண்ணிக்கோங்க. அல்லது நான் இப்போ மார்க் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்துருக்கு இல்லைங்களா அந்த ஹால்டர் நெக் போர்ஷன் அந்த துணியை வந்து அந்த காலர் கேன்வாஸ் வச்சு என்ன தைச்சிருக்கோமோ அதை வந்து ஆஃப் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஆஃப் பிரித்து ஒரு சைட்லேருந்து ஃபஸ்ட்டு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சிருங்க. ஃபுல்லாக வரக்கூடாது. ஆஃப் முடிச்சுட்டு விட்டணும். மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து ஆஃப் போர்ஷனை எடுத்து அந்த சென்டர் போர்ஷனில் வர மாதிரி கரெக்டாக ஈவனாக அந்த பக்கமும் ஈவனாக வரணும், இந்த பக்கமும் ஈவனாக 2 ஆஃப் போர்ஷனும் ஈவனாக வந்து முடிகிற மாதிரி ரெண்டையும் இணைச்சிட்டு எக்ஸஸாக இருக்கிற துணியை பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு துணி விட்டு எக்ஸஸ் துணியை கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம இணைச்சி விட்டோம் பார்த்தீங்களா, அந்த துணியை வந்து நம்ம ஓப்பனிங்காக இருக்கும் அதை வந்து ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுட்டு அழகாக பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் ஆயிரும். அப்போ அந்த இணைச்ச துணியை இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் திருப்பி இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு மறுபடியும் கரெக்டாக அந்த நெக்லைன் அதாவது நம்ம பேக் போர்ஷனில் என்ன காலரை வந்து இணைச்சோமோ ஹை நெக் ஆல்டர் நெக் லைனை இணைச்சோமோ அதே அந்த லைனுக்கு தான் ஃப்ரண்ட் போர்ஷனில் இணைக்கும் போது அந்த லைன்லேயே அந்த தையல் கொண்டு வரணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹைலைட்டு. அப்படி தான் நம்ம வந்து கரெக்டாக வச்சு ஒரு தடவை 2 தடவை பார்த்து அந்த நெக்லைனை வந்து கரெக்டாக அந்த பேக் பார்ட்டில் என்ன அந்த தைச்சிருக்கோமோ அந்த லைன்லேயே ஈவனாக வர மாதிரி வச்சு தைச்சு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் டு ஷோல்டர் லைன் தைச்சு முடிச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. திருப்பி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி விசிபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் பேக் போர்ஷன் கூட திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இப்படி க்ளீனாக பாருங்கள் சென்டருக்கே வந்து அந்த லைன் உட்காந்துரும். பாருங்கள் பேக் போர்ஷன் காட்டினேன். இப்போ அது எந்த அளவுக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. அதே லைனுக்கு வந்து கரெக்டாக உட்காந்துச்சு. அந்த நெக்லைன் எல்லாம் நீட் ஃபினிஷிங்காக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், இதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை. கரெக்டாக அளவெடுத்து வெட்டி தைச்சிட்டோம்னா நீட்டாக தைச்சிக்கலாம். பயப்படாமல் நீங்களும் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய குர்த்தி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நான் வியர் பண்ணி பார்க்க போகிறேன். எனக்கு ஃபிட்டிங்காக இருந்தது. அந்த ஃபோட்டோ கூட போட்டுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய குர்த்தியோட ஃபைனல் அவுட்லுக். இப்படி தான் எனக்கு தைச்சு கிடச்சது. கரெக்டான அளவு எடுத்து இப்படி கரெக்டாக வரும். நன்றி.